வரதட்சணை அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு பெண் கொடுக்குற பெண் வீட்டாரே முன் வந்து நாங்க இவ்வளோ செய்றோம் அவ்வளோ செய்றோம்னு கொடுக்குறதும் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்க ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தாலுமே அந்த பெற்றோரோட மனநிலை என்னவா இருக்கும்னா, நாளைக்கு பொண்ணு போற இடத்துல ஃபினான்ஷியலா கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளால முடிஞ்சதை செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுவுமே இதுக்குள்ள அடங்குதா? அதனாலயும் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ நம்ம பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்ல வந்து 4 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா 4 மருமகள்கள். 4 மருமகள்ல எந்த மருமகள் மிக அதிகமாக பணம் கொண்டு போயிருக்கிறாங்களோ, வரதட்சணை கொண்டு வந்திருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த வீட்ல கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் வேற. அப்ப சொசைட்டில இப்போ நீங்களே சொல்றீங்க, யாரு பணம் அதிகமா கொண்டு வராங்களோ அவங்களுக்கான மரியாதை அதிகமா இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி உருவாக்கி விட்டதுல அப்போ என்னோட மனநிலை என்னவா இருக்குன்னா, அப்ப நான் அதிகமா பணம் அங்க கொண்டு போனாதான் என்ன மதிப்பாங்க, என்ன ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. அப்ப கடன் வாங்கியாவது என் பொண்ணை நாங்க அப்படிதான் அனுப்புவேன் அப்படின்றதுதான் இங்க உருவாயிதான் பெற்றோருடைய சிந்தனை. பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு அதுதான் மனசுல இருக்கும். நம்ம பிள்ளை போற இடத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறது நியாயம் தான். இங்க நம்ம எதை வந்து நம்ம கவனிக்க தவறுறோம் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன், இந்த என்டையர் பிசினஸ் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, இது வந்து ஆண்களுக்கு மத்தியில தான் நடக்குது. எங்கேயாவது பெண் அந்த இடத்துல ஏஜென்சி உரிமை எடுத்துக்கிறது இருக்கா? அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடிய உரிமை, நிறைய வீட்டுல மாமியார் கேக்குறாங்க, நிறைய வீட்டுல மாமியார் கேக்குறாங்க. அந்த பணத்தை மாமியார் எந்த விதத்திலேயே செலவு பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். வரதட்சணை இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை மாமியார் போய் கேட்கறாங்க. என்னுடைய மாப்பிள்ளை வந்து இந்த பையன் வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு படிக்க வச்சிருக்கேன், இவ்வளவு எனக்கு வேணும், எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்கறாங்க. மாமனார் அமைதியாக தான் மிச்சம் சாப்பிட்டு இருப்பார், அவர் அங்க எதுவுமே பேச மாட்டாரு. அப்ப 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அந்த குடும்பம் முன் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 லட்சம் ரூபாயும் கையில் வாங்கக்கூடியவர் மாமியாரா? சோ அந்த பெண் மீடியேட்டரா தான் இருக்காங்க, கேட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய. பாவம், அது புரோக்கர் தனக்கே தெரியாம தன்னுடைய பையனை இந்த ரேட்டுக்கு நம்ம வந்து கமிஷன் பேசி நம்ம வித்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய கமிஷன் என்ன தெரியுமா? நல்ல அம்மாங்கிற டேக். நல்ல அம்மா, பரவாயில்ல, நல்ல மாமியார், அழகா போய் பேசி காசு வாங்கி கொடுத்துருச்சு, என் முன்னாடி நல்லவ, அவளுக்கு நல்லா பேச தெரியும், அவள் நீட்டா போய் அங்க பேசி நமக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துருவான்னு தெரிஞ்சதுனால தான் அந்த ஆண் அமைதியாக மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவர் எந்த இடத்துலயும் அவர் உள்ள குறுக்க பூரவே மாட்டாரு. இந்த அம்மா தான் பேசுவாங்க, 5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுங்கன்னு வாங்க. 5 லட்சம் ரூபாய் வாங்கினா அதுல 5 நயா பைசாவை அந்த பெண் எந்த ஆணுடைய அனுமதியும் இல்லாம அவங்க தொட முடியாது. இப்போ நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு திருமணம் நடக்குது, ஒரு வீட்டுக்கு போறீங்க, நீங்க ஒரு 20 பவுன் நகை கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அழகா ஒரு 2 வளையல் போட்டு போறீங்க. நீங்க போயிட்டு உங்களுக்கு திடீர்னு தோணுது, சரி நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம திடீர்னு நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தோணுது, 2 கேமரா வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு அந்த 20 பவுன் கண்ணில் இருக்கு, அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட். அதை போய் நீங்க யார்ட்டையும் கேட்காம போய் அடகு வச்சிட முடியுமா? நீங்க யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? பெர்மிஷன்